ஏன் கும்ப ரிஷபத்துக்கு மட்டும்தான் சனி நன்மையை தருவார், மகரத்துக்கு மட்டும்தான் தருவார், மிதுனம் துலாத்துக்கு மட்டும்தான் தருவாருங்கிறதுல கடகம் சிம்ம லக்னங்களிலே பிறந்து கோடீஸ்வரர்களான சனி திசையிலானவர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். எப்படி ஆனாங்க? ஜாதகத்தினுடைய சூட்சம அமைப்பு. சனி பகவான் எங்கேயோ ஒரு இடத்துல பாவத்துவமாகி திசை நடத்தும் போது கெட்டவன் கெட்டு போன ராஜயோகத்தை கொடுத்தே தீருமையா அப்படின்னு சொல்றாங்க. மேஷ லக்னத்திலே ஒருத்தர் ஜனனம் எடுத்து 11 கூடிய பாதகாதிபதி சனி திசையில உச்ச யோகத்தை தொட்டவர்களும் இருக்கிறார்கள். சனி அங்கேயும் யோகம் கொடுப்பார். உங்க ஜாதக கட்டத்துக்குள்ளதான் அந்த சூட்சமே மறைந்து இருக்கும். அதை வச்சுதான் பலன்கள் நடக்கும். இருந்தாலும் சனியினுடைய பொது பலன் 2 துருவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இதுல ஒரு அமைப்பு என்ன சொல்லுது, ஜாதக அலங்காரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம மூல நூல்கள்ல எடுத்துக்கிறோம். அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யோகமான குரு திசை தன் திசையில் சரிவர யோகங்களை தரவில்லை என்றால் அடுத்து வரக்கூடிய சனி பகவானுடைய திசை பாதகாதிபதியாகவே இருந்தாலும் யோகம் கொடுக்கும். யோகமில்லாத குரு திசை தன் திசையில் சரிவர யோகங்களை கொடுத்தால் அடுத்து வரக்கூடிய சனி யோகாதிபதியாகவே இருந்தாலும் யோகம் தராமலும் போகலாம் அப்படின்னு இந்த குருவுக்கும் சனிக்கு 2 விதிகள் இருக்கு. ஐயா, குரு திசையில நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்குன்னா பொறுமையா இஎம்ஐ கடன்லாம் வாங்கிடாம, அகலக்கால் வைக்கிறாம, நம்ம சின்ன வயசுலயே அம்பானிக்கு டஃப் கொடுக்கணுங்கிற மாதிரி போயிடாம வர்ற காசை சேர்த்து சிக்கனமா நமக்கு எதிர்காலத்துக்கு தேவைப்படும் நினைச்சு சனி திசையில பொறுப்போடு நடந்து கொண்டா செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும்.